கமாண்டில் வந்துட்டு நான் பன்னீர் பட்டர் மசாலா இதோட ப்ராஃபிட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டுருக்கீங்க. இது ரெண்டுமே ஒரே வீடியோவில் போட்டோம்னா கண்டிப்பாக புரியாது. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அது ரேட் கேட்டிங்கன்னா 15 ரூபா. அதே மாதிரி பால் 90 ml எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால் 22 ரூபா. அப்போ 90 ml ஒரு 5 ரூபா to 6 ரூபா இருக்கலாம். சக்கரை ஒரு 10 கிராம், ஈஸ்ட் 2 கிராம், ரெண்டு சேர்ந்து ஒரு 5 rupees இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ மாவுக்கு ஒரு முட்டை தான் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் தான் எடுத்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக முட்டை யூஸ் பண்ணிடுவோம். அதோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபா வச்சுக்கலாம். நல்லா சாஃப்ட்டாக வரணும்னா மாவு கண்டிப்பாக சாஃப்ட்டாக இருக்கணும். அதுக்கு எவ்வளோ முடியுமோ அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆச்சு கை விடாமல் நல்லா பிணைஞ்சா மட்டும்தான் அந்த அளவுக்கு சாஃப்ட்டாக டோ கிடைக்கும். கரெக்டாக நம்ம ஒரு 200 கிராம் ஃப்ளார் வச்சு பண்ணதுனால கண்டிப்பாக நமக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோ கிடைச்சிருக்கும். இதில் 100 கிராம் சொல்லி ஒரு 3 உருண்டை நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இதில் மோஸ்ட்லி முதல்ல தந்தூரி அடுப்பில் தான் பண்ணுவாங்க. நம்ம இல்லாத பட்சத்தில் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெடியானதுக்கப்புறம் மேலே மட்டும் ஒரு ஸ்பூன் பட்டர் ஊற்றி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 40 ரூபா நம்மளுக்கு செலவாயிருக்கும். இதில் ஒரு 3 நான் கிடைச்சிருக்கு. வெளியே கண்டிப்பாக 40 ரூபா to 80 ரூபா வரையும் சேல் பண்ணுறாங்க. அப்போ நான் பிஸ்னஸில் கொஞ்சம் லாபம் இருக்குன்னு அர்த்தம்.